கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை நாள் சந்தோஷமான ஒரு நாள், அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு நாள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின்ற சர்வ வல்லமை படைத்த தெய்வத்தை நாங்கள் சந்திக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கிறிஸ்தவன் சிரித்துக் கொண்டு வாழ வேண்டும். இப்பதான் பார்த்து சொன்னார், எனக்கு ரொம்ப வருமானம் நிறைய 30 லட்சம் வந்தது, அதனால சிரிச்சு கொண்டு போனார். அப்படித்தானே? தருகிறவரும் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான். நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவர் தெய்வம். கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமா? உற்சாகமாய் தட்டுவோம். அமர்ந்து கொள்ளுங்கள். பிரான்ஸ் தேசத்தில் இருக்கின்ற கோலிகோட் டிவி ஊழியத்தின் சார்பாகவும் பாஸ்டர் உதயகுமார் அவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துதல் செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சபை போதகர் பாஸ்டர் சாரகபாணி தலைவர் போது அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த சக ஊழியர்கள் எல்லாருக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே வார்த்தையை கொடுக்க என்னை ஆயுதம் பண்ணினேன் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் நீங்க வந்திருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். அநேக சாட்டு போக்குவரத்தை சொல்லுவார்கள் தானே, பாஸ்டர் சொல்லியிருந்தார். அது உண்மை. அந்த கொஞ்ச தூரம் நடக்க சொன்னா டாக்டர் சொன்னா நடப்பான், ஆனா கர்த்தர் சொன்னா நடக்க மாட்டாங்க. பைபிள்ல இருக்கு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க இப்படி செய்ய கேட்டா செய்ய மாட்டாங்க. ஆனா 3 தடவை மறக்காம புழுசை போடுங்கட்டா வைக்கும். தண்ணியை கொண்டு வயிறு பக்கத்துல வைப்பா, புழுசையை போடுங்க. என்ன 3 தடவை நீங்க மறக்காம இந்த புழுசையை போடுங்க. ஆனா 3 தடவை 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கட்டா செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அறிந்த கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்க கர்த்தரை கனப்பண்ண தெரியாவிட்டால், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தரை கனப்பண்ண தெரியாவிட்டால் கர்த்தர் கனம் பண்ண மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சரியா? தான் வேதம் சொல்லும். ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ கர்த்தரை கனம் பண்ண புரிஞ்சு கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நாங்க பார்க்க போற வார்த்தையுடைய தலையங்கம் பரிசுத்த ஆவியானவரோடு வாழ பழகுகிறேன். என்ன தலையங்கம்? பரிசுத்த ஆவியானவரோடு வாழ பழகுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு போவது மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியம். நீங்க பிள்ளைகள் பல வருஷங்களை சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், சிலர் குறிப்பிட்ட வருஷங்களாக இருக்கும். ஆண்டவரோடு ஒரு அளவில்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க சாத்தான சிம்பிளா ஜெயிக்க முடியும். பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு சாதாரணமா தெரியும். இது சாத்தான் கொண்டு வந்த ஒரு தந்திரங்கள். கடவுளோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சுருக்கமாக சில விஷயத்தை சொல்கிறேன், நீங்க மனதில் பதிச்சு கொள்ளுங்க. சில பேருக்கு நீங்க என்ன பிதா என்றாங்க, இயேசு என்றார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்ன இது மூன்று விதத்துல பேசுறாங்க அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம். இந்த 3 விதமா இருக்கிறவர்களும் ஒரே ஆள் தான். இதை முதல்ல மனசுல வைக்க. ஏழையில நான் சொல்றது எனக்கு தெரியவில்லை. உங்க வீடுகளுக்கு வருகிற வேறு கிறிஸ்தவர்கள் அல்லது வேறு சபையார்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் பயங்கரமா இருக்கிறார்கள். யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகிறவர்களை உங்களோட வீட்டுகளை நீங்க எடுக்கவே கூடாது. அவர்கள் அலைகளால் மாற்றி விடுவார்கள். வளர்ந்தவர்களை மாற்றுகிறது அவர்களுக்கு கடினம். வளராதவர்களை அவர்கள் தங்கள் பக்கமாய் திருப்பி விடுவார்கள். அவர்கள் தேவையில்லாத குழப்பமான வார்த்தைகளை சொல்லுவார்கள். வேதத்தில் இருந்து வேத புரட்டு காரியங்களை சொல்லி மனிதர்களை குழப்பி விடுவார். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானே அவருக்கு. அப்படி வசனம் சொல்லுகிறது. பல இடங்களில் வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மலையில போய்
தன்னை மறுரூபமாக்கி பிதாவின் சாயலை உடையவராய் இருந்தார். அப்படி இருக்கும்போது சீஷர்கள் கீழே விழுந்து கிடந்து அழுகிறார், பயப்பட்டார். அவரோடு நின்ற சீஷர்கள் நடுங்குகிறார். அப்போ இயேசுதான் பிதாவானவர். ஆனால் இயேசு மனிதனாய் இருக்கும் போது பிதாவாய் இருக்க முடியவில்லை. அப்ப அவர் மனிதத்துவத்தில் இருந்துதான் பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தினார். அடுத்தது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு மாதிரியை உண்டு பண்ணும்படியாக, எங்களுக்கு ஒரு மாடலை வைக்கும்படியாக பிதாவினிடத்தில் அடிக்கடி பேசுகிறதை காண்பிக்கிறார். அடிக்கடி அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினதை காண்பிக்கிறார். அவர் எப்படியெல்லாம் நாங்க வாழணும் என்று எங்களுக்கு ஒரு மாடல், ஒரு மாதிரியை உருவாக்கி போனார். 3.5 வருடம் தான் அவர் முயற்சி செய்தார். அந்த 3.5 வருடத்துக்குள்ளாக என்ன கிறிஸ்தவர்கள், என்னுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஜீவிக்கணும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாக மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் இருக்கும் போதும் தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தினார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நான் செய்கிற கிரியைகளும் அதிகமான காரியங்களை செய்வான் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அப்போ நாங்கள் அந்த மாடலை பின்பற்ற வேண்டும். எந்த மாடலை? ஊழியக்காரர்கள் செய்கிற மாடலை பின்பற்றக்கூடாது. நாங்கள் இயேசுவின் மாடலை பின்பற்றணும். என்னை சேர்ந்து நான் சொல்கிறேன், நாங்க என்ன செய்கிறோம், நாங்க என்ன நடக்கிறோம் என்றதை நீங்க பின்பற்றக்கூடாது. தெய்வம் அவருடைய வழி எப்படி எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தெரியும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வியாதி அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். ஒரே ஒரு மனிதனை சந்திக்கும்படி அவர் பல மைல்தூரம் கடந்து சென்றார். அப்படிப்பட்ட சுபாவம், அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் தெய்வத்துக்காக வாழும்போது பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருந்தால், நல்ல கேட்டுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அந்த மனிதன் வேறு மனுஷன். அவனை யாராலும் இனம் காண முடியாது. அவன் பயங்கரமான காரியங்களை செய்வான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிறவர் இவங்கெல்லாம் ஏமாற்றவர். ராஜா எனக்குள்ள இருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிற மனுஷன் ஏமாற்றுவார். மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாம் என்று சங்கீத புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சங்கீதம் 118 15வது அதிகாரத்தில் 15வது வசனம் இருக்கிறது. ஆகவே கடவுளோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த பக்குவம் தெரிய வேண்டும். நான் யாரோடு இருக்கிறேன்? கடவுளோடு வாழ்கிறேன். நான் பரிசுத்த ஆவியானவரை தரித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பழக்கம், எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய கிரியைகள், நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவை பிரதிபலிக்கணும். நான் ஒரு சண்டைக்காரியாக இருந்து அல்லது நான் ஒரு துர்மார்க்கமான ஜீவியம் உள்ளவனாய் நடந்து கொண்டு சில பாவ பழக்கங்களை கழித்துக் கொண்டு இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நாளும் முடியாது. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நீங்க சொல்லும் போது பக்கத்தில் நிற்கிற சொல்வார், இவர் எப்படி இதை சொல்றார், இவர் அங்க நிற்கிறாரே, இவர் தான் அங்க நிற்கிறாரே, இவர் எங்கே நிற்கிறாரே, அப்படி சொல்லுவாங்க. அதனால எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முதலாவது கர்த்தருக்குள்ளாக செம்மைப்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு மிகுந்த ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். முதல் திருமணம் பண்ணின முதல் தம்பதிகளை பார்த்துட்டீங்களா? அதாவது திருமணம் நடந்த ஒரு தம்பதிகள், அவர்கள் ஒருவரை ஒருவர் பயங்கரமாய் நேசிப்பார். உண்மைதானே? அப்படியா இல்லையா? நேசிப்பார். அதாவது திருமணம் பண்ணின முதல் குறிப்பிட்ட காலங்கள் தம்பதிகள் நிறைய கிறிஸ்தவர்கள் கடைசி காலம் வரைக்கும் நல்லா நேசிக்கிறாங்க. ஆனா உலகத்தில் உள்ளவர்களும் ஒரு சில மக்களும்
அந்த குறிப்பிட்ட காலங்கள் அதிகமாய் ஒருவர் நேசிப்பார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன வேண்டுமோ டக்குன்னு வாங்கி கொடுப்பார். கணவனோ மனைவியோ என்ன வேண்டுமென்றாலும் உடனே செய்வாங்க. ஏன்னு சொன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், சரியா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்றதுக்கு அடையாளம் இந்த வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த நேசங்களை விட 1000 மடங்கு நேசம் வைக்கணும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் சாஃப்டானவர், நல்லா ரொம்ப சாஃப்டானவர். அதனால நீங்க அவரை துக்கப்படுத்தின அடுத்த நிமிஷம் உடைஞ்சிடுவார். ஒரு கிளாஸ் தூக்கி டொம்மனு போட்டீங்கன்னா அது உடைஞ்சு சுக்குநூறாயிடும், அதை நீங்க திருப்பி ஒட்ட முடியாது. அதை போல பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மேன்மையானவர். அதை எப்படி ஒப்பிடலாம்னா, நீங்க ரோசாப்பு ஒப்பிடலாம். நல்ல ரோசாப்பு தெரிந்தவர்கள் இருக்கீங்களா? இந்த நாட்டில் ரோசாப்பு இருக்கு. ரோசாப்பூ இல்ல கலகலன்னு இருக்கிற ரோசாப்பூவை எடுத்து கையால இறுக்கி அமர்த்தி, ஒரு விதம் எடுத்து தூக்கி அமர்த்திட்டு கையெடுத்தீங்கன்னா அந்த அடையாளம் இருக்கு. சரி, மைக் தேவை, நான் பேசுவேன், சரியா? அந்த அடையாளம் அந்த ரோசாப்புல இருக்கும். அப்போ அந்த அடையாளத்துக்குரியவர் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நாம எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? நம்ம வாயால பேசுற பேச்சு, கண்ணால பார்க்கிற பார்வை, இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள், நாங்கள் யாரோடு பழகுகிறோம், எப்படி வாழ்கிறோம், எங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த மாதிரி காரியங்களினால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கண்ணாடி திறப்பினம் அதெல்லாம் இருக்குது. இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமா நான் பேசுறேன். என்னண்டா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் காயப்படுத்துவானா இருந்தால், துக்கப்படுத்துவானா இருந்தால், பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் விசனப்படுத்துவானா இருந்தால், அவன் ஒரு சரியான கிறிஸ்தவனா இருக்க மாட்டாங்க. அது பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், ஒரு சரியான கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஒரு நடுக்கம் இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த அபிஷேகம் வருகிறத நீங்க காணணும். எப்படி காணலாம்? எப்படி காணலாம்? நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறது எப்படி காணலாம் என்றால், எங்களை முதலாவது குறிப்பு ஆயத்தப்படுத்தணும். பிரிப்பரேஷன், எங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தம் இல்லாமல் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க தரிசிக்க முடியாது. ஆயத்தப்படுத்தணும். பாருங்க, மரதன் ஓட்டத்துக்கு போறவர்கள் அல்லது இந்த ஒலிம்பிக் ஓட்டங்களுக்கு போறாங்க, அல்லது ஒரு இந்தியன் கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு ஃபைனலுக்கு போறாங்க. எத்தனை மாத கணக்கா பிராக்டிஸ் பண்றாங்க. எனக்கு சொல்லும் போதே என்னமோ செய்யுது. அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி தான் அந்த விளையாட்டுக்கு போறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, விளையாட்டு அல்லாது ஒரு சொத்து. அவரை நீங்க ஆதாயம் பண்ணணும் அல்லது அவரை உங்களுக்குள்ள கொண்டு வரணுமா இருந்தா நீங்க ஆயத்தப்படணும். சரி, சொல்லுவேன். இப்ப சில பேர் வெஜிடேரியன் மாத்திரம் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட, அதாவது மரக்கறி மாத்திரம் சாப்பிடுறார்கள் சிலர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க முன்னால கொண்டு ஒரு நான்வெஜ்ஜை வச்சா என்ன செய்வாங்க? ஐயோ, எனக்கு பிடிக்காதத கொண்டு எனக்கு முன்னால வைக்கிறாங்க. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் டக்குன்னு திரும்பிடுவார். எனக்கு பிடிக்காத ஒன்றை இவங்க செய்யறாங்க என்று மற்ற பக்கம் திரும்பிடுவார் பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப 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 சாஃப்டானவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க வாழணும் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்க தரிசிக்கணும். அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வதை நீங்க பார்க்கணும். அல்லது உங்களுக்கு முன்னால் ஒரு பிசாசு நடுங்கணமா இருந்தா உங்களை முதலாவது ஆயத்தப்படுத்துங்க. எப்படி ஆயத்தம் பண்றது நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆயத்தப்படணும் என்று சொல்லுகிறேன். எப்படி ஆயத்தப்படணும்? உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் முதலாவது செம்மையாய் வழிநடத்தப்படணும். இந்த வெளியில் இருக்க இந்த சரீரம் இது ஒன்றுக்கு உதவாதது ஒன்று. இந்த சரீரம் ஒரு கூடாரம் என்று நினைச்சு கொள்ளுங்க. கூடாரம் என்றா ஒரு பொடி, ஒரு சாதாரண பொடி. சரி, இப்ப உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன். இப்ப ஒரு ராஜா என்றவர் இறந்துட்டார் என்று வைத்துக் கொள்வோம். ராஜா என்ற பெயரை உடையவர் இறந்துட்டார். இறந்து இப்ப 2 நாளாக வைங்க.
யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த ராஜாவை எங்க வைத்தேன்னு கேட்பாங்களா, அந்த பொடியை எங்க வச்சேன்னு கேட்பாங்களா? பேசுங்க பேசுங்க. அந்த பொடி எங்க வச்சேன்னு தான் பேசுவாங்க. ஏன் அந்த ராஜா அங்கே? அந்த ராஜா என்றவர் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவருங்க அவர்தான் அந்த ஆத்மா, உள்ளுக்கு இருக்க ஆத்மா. அந்த ஆத்மாவோட பேர் தான் ராஜா. இந்த வெளியில இருக்க இந்த பொடி, இந்த சரீரம், இது ஒண்ணுக்கும் உதவாது. நம்ம உயிர் வாழும் வரைக்கும் இந்த பொடி சும்மா இருக்குது. அந்த ஆத்மா அந்த ராஜாவை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு இந்த பொடி நடந்து தெரியுது. ஆகவே நீங்க இந்த வெளியில இருக்கிற இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும், பயத்தோடு நடத்தணும், நடுக்கத்தோடு இருக்கணும். ஏனென்றா சாத்தானுக்கு தெரியும், இந்த வெளியில இருக்கிற இந்த சரீரத்தை அசுசிப்படுத்திட்டா ராஜா முடிஞ்சது. ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று வெளியான மனிதன், ரெண்டாவது உள்ளான மனிதன். அதான் சொல்லுவாங்களே, நம்ம மனச்சாட்சின்னு சொல்லணும் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு மனச்சாட்சியோட பேச தெரியுமா? உள்ளான மனிதன் தான் அந்த ராஜா. பிசாசுக்கு உள்ளான மனிதனை தொட முடியாது. அவன் என்ன செய்வான்? வெளியான மனிதனை தொற்றுவான். வெளியான மனிதனுக்கு இச்சை, காமம், மோகம், இப்படிப்பட்ட பெருமை, எரிச்சல், கோபம், வம்பு, புத்தீனமான பேச்சு, ஆண்டவரே தகராறுகள், மற்றவனோடு எரிச்சல் படுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை சாத்தான் மெதுவா திணிப்பான். இது இந்த சரீரத்துல வந்த உடனே உள்ளான மனிதனை, அந்த ராஜாவை, அந்த உள்ளான மனிதனை அவன் அசுசிப்படுத்திக் கொண்டே இருப்பான். இது மனிதர்களுக்கு விளங்காது. என்ற உள்ளுக்கு இருக்கிற அந்த மனிதன் பழுதாக போகிறான் என்றது தெரியாது. இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஒரு இயந்திரத்தை எடுத்தீங்கன்னா, இயந்திரத்தை சுத்தி ஒரு கார் எடுங்க, கார், ஒரு பழைய கார் எடுங்க, எடுத்து சும்மா புதுசா பெயிண்ட் அடிங்க. என்ஜினுக்கு நீங்க ஒண்ணு செய்ய தேவையில்லை, பெயிண்ட் அடிக்க கார். அந்த கார் ரோட்டால போகும்போது இங்கே பாரு, இந்த காரை எப்படி இவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அதை ஸ்டார்ட் அடிச்சீங்கன்னா ஸ்டார்ட் வராது. 5 தடவை ஸ்டார்ட் அடிச்சு அவர் ரோட்டால போவார். ஆனா அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த மெஷின் இருக்கே, அந்த மெஷின் பழுதா போன ஒரு மெஷின். வெளியில இருக்கிற அந்த பொடி இருக்கே, அதைத்தான் மேக்கப் பண்ணி கொண்டாங்க. தெரியுது? ரொம்ப கவனமாய் பயபக்தியோட, பரிசுத்தத்தோட, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னா சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். சரீரம் பரிசுத்தமா இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரை உள்ளுக்கு தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரை உள்ளுக்குள்ள நீங்க வச்சிருக்கலாம். நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். அனுபவம் வேதத்தில் இருந்தாலும் அனுபவம் சொல்லுகிறேன். நான் ஒரு முரடன், சரியான ஒரு முரடன். அது முரடன்டா எடுத்ததுக்கெல்லாம் அடி, எடுத்ததுக்கெல்லாம் டக்குன்னு பிஸ்டலை லோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஒரு முரடன். யாராவது எடுத்துதான் உடனே தூக்கி கழுத்துல பிடிச்சி தூக்கி எடுத்து இப்படி கை வைப்பேன். அப்படி ஒரு முரடன். அந்த முரட்டுத்தன்மையிலிருந்து இயேசுவை அடைந்து பின்னால வந்ததுக்கு பிறகும் பல வருஷம் பிரான்ஸுக்கு போய் பல வருஷம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்துட்டு எனக்கு தெரியாது நான் பரிசுத்தாவை துக்கப்படுறேன். நான் ஒன்று செஞ்ச முடிய நெஞ்சு கடன்னு அடிக்கும். எனக்கு அடிக்கும், டக்குன்னு அடிக்கும். ஆனால் எனக்கு அது புரியாத என்ன செய்யறது. இந்த ஹைவேன்னு சொல்லுவாங்களே, ஹைவே இங்கே இருக்குதானே ஹைவே, அங்கே பெரிய பெரிய ஹைவே இருக்கு. அந்த ஹைவேல வாகனம் போய்கொண்டிருக்கும் போது யாராவது என்னோட ஷர்ட்டை விட்டா நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு பார் எடுத்துட்டு இறங்கிடுவேன். நான் கிறிஸ்தவனா இருக்கும் போது பாரம் எடுத்துட்டு வழியில உனக்கு என்ன வேணும் கேட்பேன். நடு ரோட்ல ஹைவேல அவ்வளவு ஒரு முரடு. கர்த்தர் எப்படி என்ன மாற்றினார் என்றால், எப்படி மாற்றுவார் சொல்லித்தார். அடிக்கடி அந்த பலவீனத்தை விடுவார் ஆண்டவர். உதாரணம், முரடனாக இருந்தா கோபம் பயங்கரமாய் வரும், பயங்கரமான கோபம் வரும். அதுக்கு பிறகு ஆண்டவர் துக்கப்படுகிறதை காட்டுவார். எங்களுடைய இருதயம் காயப்படும், எங்களுடைய இருதயம் அடிக்கும், டக்குன்னு அடிக்கும் பொழுது அதை புரிஞ்சு கொள்ளணும். இது நான் அல்ல, எனக்கு அந்த இருதயம் நான் செஞ்சதால் அடிக்கல, உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இது ஒரு பெரிய ரகசியம். இதை கிறிஸ்தவர்கள் நீங்கள் கண்டுகொண்டு புரிஞ்சு கொள்ளணும். நீங்க ஒரு தவறு செய்யும் போது உங்க இருதயம் துக்கப்படுகிறது அல்லது உங்க இருதயம் அடிக்குது, இருதயத்தில் ஒரு வேதனை வருதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர்.
அதை நாங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே எங்களை முதலாவது என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்தலாம்? வேதத்தை படிக்கிறதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கை ஆயத்தப்படுத்தலாம். இரண்டாவது, எங்களை முக்கியமான ஒரு காரியம், எப்படி எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவது? உபவாசம் பண்ணுகிறதுனால. உபவாசம் பண்ணுகிறதுனால என்ன எங்களுக்கு லாபம் தெரியுமா? எங்களை நாங்கள் தெய்வத்துக்கு பிரியமாய் ஆயத்தப்படுத்துகிறோம். உபவாசம் இருக்கிறதுக்கு பல பல நோக்கங்கள் இருக்குது. என்னதுன்னு சொன்னா, சபைக்காக உபவாசம் பண்ணலாம், தேசத்துக்காக உபவாசம் பண்ணலாம். உபவாச கூட்டம் என்று சொல்லி நாங்கள் உபவாசத்துக்கு வருகிறோமே, அது ஒவ்வொரு குறிக்கோளுக்காக உபவாசம் பண்ணுகிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில உபவாசம் ஏன் தெரியுமா? என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறவர்களோடு நெருங்குறதற்காக ஒரு ஆயத்தத்தை உருவாக்குகிறேன். எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் வெளியே போகிறதுக்காக என்னை நான் வருத்துகிறேன். இதுதான் உபவாசம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் பண்ணின பின்பு சாத்தானால் சோதிக்கப்படும்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த உபவாசம் பண்ணின பின்பு அவரை கொண்டு போன போது, அவர் வார்த்தையை சொல்ல போது பிசாசு நடுங்கியது. அப்போ உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ளும் போது, நாங்கள் வார்த்தை சொல்லும் போது சாத்தான் நடுங்குவான். எங்களோட வாழ்க்கை தலைகளாய் மாறணும், சுபாவங்கள் மாறணும். நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஒரு சுபாவம் இருந்தது, அந்த சுபாவம் மாறினது தானே. அந்த சுபாவத்தை மாற்றுகிறதுக்கு நாங்க முயற்சிக்கணும். கோபம் வரும்போது கொஞ்சம் அடக்க தெரியணும். வேற வரும்போது, வேற ஏதோ இருக்கிற ஒரு பாவம் வரும்போது கொஞ்சம் அமைதியா இருக்க தெரியணும். வேண்டாம், இது ஆண்டவனுக்கு பிரியமில்லை, வேண்டாம், இது செய்யக்கூடாது, வேண்டாம், நான் இப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். தீர்மானம் பண்ணணும். உள்ளத்துல தீர்மானம், உள்ளத்துக்குள்ள நாம ஒரு முடிவெடுக்கணும். இல்லை, செய்யக்கூடாது. பாருங்க, சில சில முதலாளிமார்கள் அல்லது சில ஊழியக்காரர்கள், அவங்க எந்த ஒரு பிரச்சனை நேரத்திலையும் தீர்மானம் மாற்றாதபடி இருப்பாங்க. சில ஊழியக்காரர்கள், சில சபைகளை பார்த்தீங்கன்னா, என்னதான் அரசாங்கம் அறிவிச்சாலும் நாங்க உபவாச கூட்டம் வைக்கிறது தான், நாங்க இப்படி நடத்துறது தான், அது ஒண்ணுமே மாற்றம் வராது. அப்படித்தான் ஏதாவது பிரச்சனைனாலும் நோ, நாங்க மாற்ற மாட்டோம். ஏன்னா அவங்களுக்குள்ள தெரியும், இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக நிற்கணும் என்று அவங்களுக்கு தெரியும். அது அதே போல தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வசனம் கேட்கிறீங்க, தீர்மானம் எடுங்க, உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஆனா ஒரு ரகசியத்தை சொல்லித்தார், இதுக்கு சாத்தான் ரொம்ப விரோதமாய் நிற்பான். நீங்க இந்த ஆயத்தப்படுத்துறதுக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களா? சாத்தான் அவங்களோட காதல சொல்லுவான், நோ நோ நோ, உனக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது, உனக்கு அப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, இதெல்லாம் இப்ப செய்யாத, கொஞ்சம் கழிச்சு செய், கொஞ்சம் நாள் போக செய்யலாம், அதெல்லாம் வேணான்னு சொல்லல, நீ பிற செய் என்று உங்க மனச்சாட்சி உங்களுக்கு சொல்லும். அது சாத்தானால ஏவப்படுவான். அது சாத்தான் கொடுக்கிற திட்டம். வசனத்தை கேட்டீங்களா, தீர்மானம் எடுங்க. வசனத்தை கேட்டீங்களா, தீர்மானம் எடுங்க. உடனடியா அதை நிறைவேற்றணும், உடனடியா அதை செய்யணும். இல்ல, நான் என் ராஜாவுக்கு பிரியமாய் வாழணும். நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லித்தார். முடிஞ்சா நீங்க அந்த ரகசியத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. என்ன ரகசியம்? எத்தனை பேருக்கு விருப்பம் பிசாசு உங்களுக்கு முன்னால நடுங்கணும்? எல்லாருக்கும் விருப்பமா தான் இருக்கு. பிசாசு உங்களை கண்டா கத்தணும், நடுங்கணும். யாருக்கு விருப்பம் இல்லை? எல்லாருக்கும் விருப்பம். பிசாசு உங்களை பார்த்து நடுங்கணும்டா, நீங்க கர்த்தருக்கு முன்னால அந்த காரியத்துல நடுங்கணும். அவர் என்ன சொல்றாரு அதுக்கு நடுங்கினீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து நடுங்கணும். சிம்பிள் சிம்பிள் சிம்பிளான ஒரு ரகசியம். வேத வசனத்துக்கு முரணான காரியம் செய்யக்கூடாது. விளங்குதா? மன்னிக்க சொன்னா டக்குன்னு மன்னிச்சிடும், கீழ்ப்படியா கீழ்ப்படிஞ்சிடும், தாழ்மையா இருந்தா தாழ்மையா இருக்கணும், விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்துடணும். ஆனா அன்பு கூறுங்கள், தாழ்மையாயிருங்கள், சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள், இச்சை அடக்கமுள்ளவர்களாயிருங்கள், தயவு செய்யுங்கள். இதெல்லாம் வேதம் சொல்லுது தானே. இந்த வேதத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கணும், இந்த வேத வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கணும். நான் இந்த பாடல்ல படிச்சிருக்கிறேன். வசனத்தை படிக்கும் போது படிப்பாங்களாம், படிச்சு முடிஞ்சோன்னா இது எனக்கு இல்லைன்னு மூடி வச்சுவாங்க. ஒரு பாட்டுல ஒரு வரி வருது, விளங்குதா? வசனத்தை படிச்சுட்டு இருப்பாங்க, ஆண்டவர் திட்டவட்டமா பேசுவார், உன்னோட தான் பேசுறேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பார். மூடி வச்சுட்டு இது எனக்கு இல்லை, இன்றைக்கு வசனம் எனக்கு இல்லை, வேற யாருக்கும் பேசுறாங்க. இப்ப கூட உங்களோட கர்த்தர் அப்படி பேசுறாரு. ஆனா நீங்க சொல்றீங்க என்ன தெரியுமா? இது எனக்கு இல்லை, இது வேற யாருக்கும் பேசுறாங்க. உங்களுக்கு எடுங்க வசனத்தை.
எனக்கு பேசுறார் ஆண்டவர், இது எனக்கு பேசுறார். நீங்க இப்ப இப்படி இருக்கிறீங்க, இன்னொரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இப்ப நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துறீங்கடா, இங்க நின்று பிரசங்கம் பண்றவராய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க இப்ப உங்களை ஆயத்தப்படுத்துறீங்கடா, குறிப்பிட்ட காலத்துல உங்களை கொண்டு பலரை ஆண்டவர் ஆதாயம் பண்ணபடி உங்களை மாற்றி போடுவார். ஏனென்றா சாத்தான் அதை செய்ய விடாதபடி உங்களுடைய இருதயத்துக்குள்ள நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் அப்படி நான் இப்படி, நீங்களே உங்களுக்கு ஒரு வரையறையை போட்டிருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆயத்தப்படுவீங்களா இருந்தா, நீங்க உங்களுடைய இருதயத்தை தகுதிப்படுத்துவீங்களா இருந்தா, நீங்க தீர்மானம் பண்ணுவீங்களா இருந்தா, உங்களை கொண்டு பல ஆயிரத்தை நான் சந்திப்பேன். உங்களை கொண்டு பல பேரை நான் இந்த சபைக்கு கொண்டு வருவேன். உங்களுடைய ஜீவியத்தை பார்த்து சும்மா சுவிசேஷம் சொல்லாம ஜனங்கள் வருவார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அநேக உபத்திரவம் வந்தது, இந்த தேசத்துக்கு வந்து அநேக உபத்திரவம் வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட அழுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன், அழுவேன். மனிதனிடத்துல போய் அழமாட்டேன், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க தானே இதை சொன்னீங்க, நீங்க தானே இப்படி சொன்னீங்க, அப்ப ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை? நான் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன் தானே. பாருங்க, நான் இப்படித்தான் ஆண்டு பேசுறேன், நீங்க பேசுறது பாருங்க, இப்படிதான் பேசுறேன். போயிட்டு பிதாவே உமக்கு சோத்திரம் நன்றி சொல்லு, அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். சும்மா பேசுங்க, ஒரு கடவுளோட சும்மா ஒரு மனிதனோட பேசுற மாதிரி சும்மா பேசுங்க. நீங்க தானே சொன்னீங்க, பாருங்க எவ்வளவு நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறேன், நீங்க தானே சொன்னீங்க, அப்பா விட்டு கொடுக்க சொன்னீங்க, விட்டு கொடுத்துட்டேன், மன்னிக்க சொன்னீங்க, மன்னிச்சிட்டேன். எனக்கு முடியல அப்பா, அப்பா அழகு வைக்க வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறேன்னு தெரியல. அப்ப நீங்க தானே யுத்தம் பண்ணணும், நான் என்ன செய்யறது? நான் மனுஷன்கிட்ட போய் அழ சொல்றீங்களா? என்ன செய்யறது? அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் அழுது ஜெபம் பண்ணின உடனே ஒரு வல்லமை என் மேல இறங்கும். இதை கற்றுக் கொடுக்குறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆண்டவரோட உண்மையா இருந்தால், அதாவது கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். இங்க மாத்திரமல்ல, இந்த கேட்டுக்கு வெளியே போனது பிறகும் உண்மையா இருக்கணும். ஏனென்றா 4 சுவத்துக்குள்ள நடக்கிறது கடவுளுக்கு தெரியும். எந்த மனிதனுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சாலும் அது தெய்வத்துக்கு தெரியும். அதனால நீங்க எந்த இடத்திலையும் என் ராஜா, என் தெய்வம் என்னை பார்க்கிறார், என் தகப்பன் என்னை பார்க்கிறார், என் தெய்வத்துக்கு நான் ஒழிக்க முடியாதே, என் ஆண்டவருக்கு நான் எதை ஒழிக்க முடியாதே என்று சொல்லி அந்த பயமும் அந்த நடுக்கமும் அந்த இருதயத்தில் அந்த ஏக்கமும் உங்கள்கிட்ட இருந்தா, நீங்க சும்மா சாதாரணமா ஆண்டவர்கிட்ட பேசும்போது சும்மா சிம்பிளா இறங்கி வருவார். ஏனென்றா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எங்கேயுமே எனக்கு உண்மையா இருக்கிறான், இவன் என் சத்தியத்துல கவனமாக இருக்கிறான். என்ன குறிச்சு ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவேன், எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தி பேச மாட்டேன், வெட்டுண்டு துண்டுண்டா பேசிக்கொண்டே இருப்பேன், கேட்டா கேட்காட்டி போன மாதிரி தான் பேசுவேன். ஏனென்றா என்னை அழைத்தவர் சவுலை சந்தித்த மாதிரி அழைத்தார். நான் ஆலயத்துக்குள்ள ஆயுதத்தோடு போகும்போதுதான் தூக்கி எறியப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன். நான் இந்த சும்மா இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அவர் அது செய்கிறார் இது செய்கிறார் என்று சொல்றதை விட இயேசு பயங்கரமானவர், அதை சொல்லணும். நீங்க பார்க்கிற இயேசு இப்படி சிலுவையில் அடிச்சு கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. அந்த தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தான் அவர். ஒரு இடத்துல சொல்றாரு, என் நாளை காண ஆபிரகாம் ஆசையாய் இருந்தான், அவன் கண்டு களி பூந்தான் என்று சொன்ன ஆசாரியர்கள் இவருக்கு கல்லெடுத்தாக அறிகிறது. இன்னும் இவருக்கு 30 வயசு ஆகிற ஆபிரகாமாக கண்டாரா இவர்? அப்போ அதை என்ன சொல்ல வரார்? நான் தான் ஹயா, நான் தான் அவர். இப்ப மனிதனாய் இருக்கிறேன், உனக்கு புரியல, உனக்கு தெரியல, நான் தான் தெய்வம். இயேசுவை சிலுவையில் அழைச்சி இப்படி தலையை சாஞ்சிருக்கிற மாதிரி பார்த்து 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 பாவம், ஐயோ பரிதாபமா மறைச்சிட்டாரே என்று நினைக்கிற ஜனங்கள் தான் எனக்கு அதிகம். அவர்தான் தெய்வம், அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று ஆதிகாமத்தில் எழுதியிருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்போ தேவனை காண வேண்டுமா இருந்தால் இயேசுவை உள்ளத்தில் தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை பார்க்கும்போது இவர்தான் தெய்வம், இவருக்கு முன்பாக நடுங்கள், எல்லா முழங்கால்களும் முடங்கணும் என்று வேதம் சொல்கிறபடி இயேசுவினுடைய
அந்த சுரூபத்தை அந்த ரூபத்தை மனதுக்குள்ள நினைச்சு போய் கும்பிட்டுறாதீங்க. போய் சுரூபத்தை போய் கும்பிட்டுறாங்க. இயேசுவை மனதுக்குள்ள நினைத்து, அப்பா உங்களுக்கு முன்பாக நான் நடுங்குகிறேன், உங்களுக்கு முன்பாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என் இருதயம் உங்களுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். நீங்க பெரியவர். கொஞ்ச நேரம் நீங்க அவரை வர்ணிச்சு பாருங்க. இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு சோத்திரப்பள்ளி புத்தகம் எல்லாம் இருக்குதா, நீங்க எத்தனை பேர் வச்சுக்கீங்களோ தெரியாது. அந்த அப்படி தெரியலன்னாலும் அந்த புத்தகத்தை வாங்கி அதை பாடமாக்குங்க. அதை பாடமாக்கி வர குறிப்பிட்ட காலத்தில் அந்த புத்தகம் தேவைப்படாது. வார்த்தைகள் எல்லாம் சும்மா வரும். ஆண்டவரே உமக்கு நீர் அப்படியானவர், நீர் இப்படியானவர், நீர் மகிமைப்படுத்தவர், நீர் கனத்துக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், ஆராதனைக்குரியவர், ராஜாவை உயர்த்துகிறேன். நடந்து திரிஞ்சு சும்மா கையை ஆட்டி செஞ்சு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை சுற்றி ஒரு பிரசன்னம் வரும். ஏன் தெரியுமா? அவரை புகழுகிற இடத்துல அவர் சும்மா இருக்க மாட்டார். அவரை ஸ்தோத்திரிக்கிற இடத்துல அவர் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அப்படி இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்து உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்க தொடங்குவார். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்க தொடங்கும். அதுக்கு பிறகு நீங்க பரிசுத்தாவியானவரை நிறைவீங்க. அந்த பரிசுத்தாவி உள்ளுக்கு இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் அவர் வேர்க் பண்ண தொடங்குவார், வேலை செய்ய தொடங்குவார், உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்களை கொண்டு பல காரியங்களை செய்ய தொடங்குவார். இது முதலாவது காரியம், ஆயத்தப்படணும். ஒரு மனிதன் ஆயத்தப்படாமல் ஒன்றும் செய்ய முடியாது. முதலாவது காரியம். ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எப்படி? நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்தாவியாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நீங்க பாருங்க, என்ன கவனிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மரியாளுடைய வயிற்றுக்குள்ள பிள்ளை இருந்த போதே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே போய் யோவான் ஸ்நானகனை போய் அந்த சகரியாவின் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை மரியாள் வாழ்த்தின போது இந்த பிள்ளைகள் இருந்த பரிசுத்தாவி அந்த பிள்ளையை துள்ள வைத்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர் ஏற்கனவே பரிசுத்தாவியினால் நிறைந்திருந்தார். அப்ப ஏன் இது எழுதினார்? ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்குது? பரிசுத்த ஆவியினால எப்பொழுதும் நாங்கள் நிறைந்திருக்கணும். ஒரு நாள் நிறைந்திருந்து போதாது. எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணும். பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்தால் நாம செய்ய போகிறதை ஆண்டவர் சொல்லுவார். நாம எது செய்யணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நாம எப்படி ஜீவிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லி தருவார். வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து. அப்படி வந்தா எப்படி போதிப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு இருந்தா தான் அவர் போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு இருந்தா அவர் போதிப்பார். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். வாக்கு கிடங்காத பெருமூச்சுக்களோடு பிதாவானவரிடத்திலே இயேசு எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார் என்ற வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசுவானவர் பிதாவுக்கு பக்கத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்காரு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்களை அறியாமலே உங்க வாயில இருந்து உங்களுக்காக நீங்க பரிந்து பேசுவீங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்களோட பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பேசுவார். அதான் ரகசியம். பரிந்து பேசுறது அங்க மேல இருந்து கர்த்தர் பரிந்து பேசுறது இல்லை. அவங்க அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போதா, உங்களை வைத்தே உங்களோட வாயாலேயே ஆவியானவர் அதை கடிந்து கொள்வார். அந்த காரியத்தை, இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில பேசுகிற பிள்ளைகள் பெரிய காரியத்தை சாதிப்பார்கள்.
அவர்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை நடத்தும். பரிசுத்தாவின் நிறையணும், அது சும்மா நிக்க விடாது, நடக்க வைக்கும், கத்த வைக்கும், கையில் ஆட்டி அசைத்து பேச வைக்கும். அது சும்மா ஃபயரா இருக்கும், அது உடம்பு ஃபுல்லா நெருப்பா இருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க பெரிய ஆள். தெரியுமா இந்த ஜனாதிபதி என்ன ஜனாதிபதி? உண்மையை சொல்றேன், நீங்க ராஜாக்களுக்கு மேலாக மதிக்கப்படத்தக்கவர்கள். நீங்க எந்த கணத்துக்குரிய பெரிய அதிகாரிகளுக்கு மேலான ஒரு கணத்துக்குரியவர்கள். ஏனென்றா அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த பொக்கிஷத்தை உள்ளத்துக்கு வைத்து நீங்க நடந்து போகும்போது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவர் சொல்லுவார். நீ போ, என் சமூகம் உனக்கு முன்பாக எல்லா கதவுகளை திறக்கும். போன உடனே சில அதிகாரிகள் எழுந்திருப்பாங்க, வாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த கிட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு நான் போலீஸுக்கு போக வேண்டி வந்துச்சு. அங்க போயிட்டு அந்த வத்தல அந்த போலீஸ்காரர்கிட்ட போனேன். போயிட்டு ஒரு ஆள் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இவர் ஒரு பாஸ். நான் அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். நான் என்னுடைய வீடியோ கிளிப்பு ஒன்று காட்டினேன். அவர் எழுப்பி நின்று ஃபாதர் உட்காருங்க. பிறகு வெளிக்கிட்டு வரும்போது நீங்க போங்க, நான் எல்லாம் பார்த்து கொள்றேன். நான் ஒண்ணுமே அவருக்கு சொல்றேன். வந்தவர் சொன்னார், இப்ப எப்படி பிரச்சனை இல்லை, நீங்க போங்க ஃபாதர், நான் எல்லாம் பார்த்து கொள்றேன். பெரிய ஒரு அதிகாரி, அவரை போயிட்டு சந்திக்கிறதே கஷ்டம். எங்களுக்கு முன்பாக ஆவியானவர்கள் இருப்பார், எங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் போகும். அப்போ அதை ஆயத்தப்படுத்தாம கண்டுபிடிக்க முடியாது. தயவு செய்து ஆண்டவர் உங்களோட யாரோட ஆணித்தரமாய் பேச விரும்புகிறார். தயவு செய்து உங்களை விட்டுக் கொடுங்க, ஆயத்தப்படுத்துங்க, சரீரத்தை அசுசிப்படுத்தாதீங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். என்ன சொல்கிறது? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எடுத்து வாசிங்க. பிரசங்கி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். நன்றி பரிசுத்த பிரசங்கி 10. திருப்பி வாசிங்க. கொஞ்சம் செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நாரை போக பண்ணும். என்ன பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலம் என்ன? கையிலே ஒரு பரிமள தைலத்தை வைத்திருக்கிற ஒரு மனிதன், அது தேவனுடைய ஊழியக்காரன் நினைச்சு கொள்ளுங்க. அந்த பரிமள தைலத்துக்குள்ள ஒரு இலையான், செத்த இலையான் அல்லது ஒரு கொஞ்சம் இலையான்களுக்கு விழுந்தால் அந்த பரிமள தைலம் விலை மதிக்க முடியாத அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலம் அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. சரியா கவனமா கேளுங்க. இது பயங்கரமான ஒரு நல்ல செய்தி. இதை கவனமா கேட்டீங்கன்னா வருகிற நாட்களில் கர்த்தரோட நடத்துவார். அப்போ அந்த 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 பரிமள தைலக்காரனுடைய கையில இருக்கிற அந்த பாசனை நினைங்க. ஒரு பெரிய ஒரு பாசன் அவருடைய கையில விலைமதிக்க முடியாத ஒரு பரிமள தைலம் வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள சில செத்த ஈக்கள் டக்குன்னு போய் விழுந்துட்டு அந்த அந்த பரிமள தைலம் அது கெட்டு போயிடும். அதை பிறகு யூஸ் பண்ண முடியும். அதே போல இந்த கூடாரமாகிய இந்த சரீரத்துக்குள்ள இதுதான் அந்த பரிமள தைலம், அந்த பரிமள தைலத்தை வச்சிருக்க அந்த அந்த போஜனம் உள்ளுக்கு இருக்கிற பரிமள தைலம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலம் என்றால் அந்த சரீரமாகிய அந்த பாஜனத்து போய் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த பானமாகிய பரிமள தைலம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவராகிய அந்த பொக்கிஷமாகிய அந்த பரிமள தைலத்தை எப்படி செத்த ஈக்கள் கட்டு நாரி போக பண்ணும்? எப்படி கெட்டு நாரி போக பண்ணும்? கோபம், தர்க்கம், மோர்க்கம், ஆணவம், பம்பு, புத்தீனம், எரிச்சல், தாழ்மையின்மை, நானண்ட அகங்காரம், ஒரு ஒரு விதண்டாவாதம், விட்டு கொடுக்க முடியாத காரியம், மன்னிக்க முடியாத காரியம், இது எல்லாமே செத்த ஈக்கள். அது ஒன்னொன்னா அந்த அதுக்குள்ள விழுந்துச்சு வைக்க உள்ளுக்குள்ள
விழ 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 இது கெட்டு போயிடும். இந்த பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுவார், இந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார், இந்த பரிசுத்த ஆவியானவர் காயப்படுவார். அவரை திரும்ப நீங்க ரீஃபே பண்றது ரொம்ப கஷ்டம், திருப்பி புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கொஞ்ச காலம் பார்த்துட்டே இருப்பார், அப்படியே மெதுவா உங்களை விட்டு வெளியே போவார். 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறதை அந்த மனிதனால் உணர முடியும், அறிய முடியும். முதல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறதை உணர, பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை விட்டு போவதை உணர முடியாது. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறதை உணர முடியாது, ஆனால் சாத்தான் ஒரு மனிதனை விட்டு போகிறதை உணர முடியும். இந்த காரியத்தை ரொம்ப கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள வர்றது தெரிந்துதான் வரும். ஒரு அபிஷேகம் வந்து ஏதோண்டு வந்துதான் அன்றைக்கு பரிசுத்தாக வருவார். போகிறது சொல்லிட்டு போக மாட்டார். ஏன்னா அவர் தாங்க முடியாம உடைப்பட்டு வேதனைப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு பாப்பார், சரிவராட்டி போயிடுவார், சத்தம் இல்லாம போயிடுவார். சாத்தான் உள்ளுக்கு வரும்போது தெரியாம வருவான், கள்ளனை போல வந்துடும் அவனுக்கு. ஆனா அவனை கலைக்க போகும்போது கத்தி குளறித்தான் அவன் போவான். இந்த 2 விஷயத்தை நீங்க உங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நாங்க எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த பரிமள தைலம் என்கிற அந்த பொக்கிஷத்தை, இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் என்கிற பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணாதபடி அதை பரிசுத்தத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அதை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்படியே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். அதை வாசிங்க, 10:38 வாசிங்க. ஒரு மனுஷனோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், ஒரு மனுஷனோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் என்ன செய்வார்? தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், 2 வசனம் சொல்கிறது. என்ன? இயேசுவோடு தேவன் இருந்தபடியினால் என்ன செய்தாரா? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஆவியை பிடித்துக் கொண்டவர்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு மனுஷனுக்கும் தீங்கு செய்யவே கூடாது. வேதம் சொல்லுது, தீமையை நன்மையினால் வெல்லும். உங்களுக்கு தீமை செய்வது கூட நன்மை செய்வீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வெற்றியை கொண்டு வருவார். உங்களுக்கு தீமை செய்வதை விட்டுக் கொடுக்க, நான் அவங்களுக்கு திரும்ப ஒரு நன்மை செய்வார். உங்களுக்கு எதிர்த்து உங்களுக்காக விரோதமாக எழுப்புகிறவர்களுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்து பாருங்க. 2-3 தடவை நீங்க போய் சரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கிஃப்ட கொடுத்து பாருங்க. அவங்க யோசிப்பாங்க, ஐயோ நான் இந்த மனுஷனுக்கு விரோதமா இவ்வளவு செய்கிறேன், இவங்க எப்படி இப்படி இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்க பக்கத்துக்கு அவர்கள் மனம் மாறிடுவாங்க. அது எங்களுக்கு எதிராளியா இருக்கிற ஒரு மனிதன் அன்றைக்கு திடீரென வீட்டுக்குள்ள வந்து, இப்ப நாங்க இருக்கிற வீட்டுல எங்களை வீட்டுக்கு வர, இந்த வீட்டுக்கு வர மாதிரி அடிச்சு வீட்டுக்குள்ள வந்து, சிறியன் இப்படிதான் சொன்னாரு, நான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், நான் இங்கேயே போயிட்டு கொண்டிருந்தேன், திடீரென என் மனசுல உங்களை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு மனதில் ஒரு ஏக்கம் வந்தது, காலத்திற்கு வந்த உங்களை பார்க்கிறேன். நான் உடனே அவருக்கு சொன்ன முதல் காலம் உட்கார, நான் வித்தியாசம் வந்து அவரோட ஹேண்டில் பண்ணி கொடுத்தேன். முதல்ல சொன்ன நீங்க உட்கார்ந்த உடனே அவர் தலைகளா மாறிட்டார். அவர் நான் உட்கார சொன்ன உடனே அவருடைய இருதயத்துல தலைகளா அவர் மாறிட்டார். அவரே சொல்றாரு, நான் வரும்போது ஒரு வரித்தனமா தான் வந்தேன், நீங்க என்ன உட்கார சொன்னீங்க தானே, உட்கார்ந்து உங்களுடைய என்ன பேசுறதே தெரியல அப்படி சொன்னா பாருங்க. உட்கார சொன்ன உடனே சொல்றாரு, உங்களுடைய என்ன பேசுறதே எனக்கு வருது இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் நானும் ஒன்னா படிச்சா, ஒரே ஸ்கூல்ல படிச்சா, இந்த வீட்டை கட்ட தொடங்கும் போது நீங்க என்ன எவ்வளவு நம்பினீங்க, சும்மா ஆட்சியுடைய கதையில கேட்டு தேவையில்லாம நான் உங்களோட பிரச்சனை மன்னிப்பு கேட்டு 2 பேரும் குட்டி குடிச்சு அழுது போன வெளியே ஒரு எதிராளியான ஒரு மனுஷன், அவர் தான் எனக்கு 15 லட்சம் தரணும்னு கேட்டவர். அவர் கடைசியில ஒண்ணுமே வேணாம் அளவு கழுவி போயிட்டார். யோசிச்சு பாருங்க. அப்போ நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியும். அந்த மனிதனுக்கு விரோதமாய் நான் ஒரு காரியம் செய்திருந்தா இந்த காரியம் நடந்திருக்காது. விட்டுக் கொடுக்கணும், மன்னிக்கணும், தாழ்மையாக்கணும், தெய்வத்துக்கு பிரியமாய் நடக்கணும். சரி, அடுத்தது என்ன சொல்ற? அவர் நன்மை செய்கிறவராகும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார். சாத்தானுடைய கட்டுகள் இருக்கிற மக்களை விடுதலையாக்கினார். அது மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்களை குணமாக்கினார்.
ஒரு பரிசுத்த ஆவியை தரித்துக் கொண்டிருக்கிற மனிதன் மற்றவர்களுடைய வியாதிஸ்தங்களை குணமாக கற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபம் பண்ணினா இந்த வியாதிஸ்தன் குணமாவான் என்று எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அது அந்த விசுவாசம் எப்படி வரும்? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று இனம் கண்டு கொள்ளணும். நம்ம செபிக்கும் போது நெருப்பு இருக்குது. நம்ம பேசும்போது ஆவியானவர் அசைவாடுகிறார். நாம் பேசும்போது ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உடனடியாகவே ஆண்டவர் கேட்டு பதில் தருகிறார். அப்படிப்பட்ட மனிதன் வியாதிஸ்தர்கள் சுகமாக்கும் ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதிஸ்தன் குணமாக்கப்படுவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்கே பார்க்கிறோம், சவுல் என்கிற மனிதன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக போகின்ற போது இயேசு அவனுக்கு தரிசனமாகி அவன் மேல அவருடைய வல்லமை காட்டின போது அவன் 2 கண்கள் பார்வை இழந்து கீழே விழுந்தார். அதன் பின்பாக அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனை வைத்து அவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். நீங்க நல்லா புரிஞ்சு கொடுங்க. இப்ப இந்த 2வது ஸ்டெப், நான் பேசுறது 2வது ஸ்டெப். ஒண்ணு, நான் ஆயத்தமாகி பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாம் ஊழியம் செய்கிறோம், நாம் இப்ப கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறோம் என்று தெரிந்தாலும் அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. பவுலுக்கு சவுல் பவுலாய் மாறினார், அபிஷேகம் பெற்றார். ஆனாலும் அவன் எத்தனையோ வருஷங்கள் கமாலியேல் என்கின்ற ஒரு வேத பாரகனுடைய பாதத்திலே போய் அமர்ந்திருந்து வேதத்தை கற்றறிந்தார். எங்களுக்கு அந்த பொறுமை என்றது வேண்டும். நாம பயராய் பயன்படுத்தப்படுகிறோம், நாங்க அப்படி நாங்க இப்படி என்று சொல்லி அந்த வாழ மடக்க தெரியாம சிலர் துள்ளுறதுனால என்ன நடக்கும்? மெல்லமா சாத்தான் உள்ள வந்துடுவான். தாழ்மை இருக்கணும். ஊழியக்காரன், ஊழியம் செய்தவர்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு தாழ்மையும் கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நான் ஒரு உதாரணத்தை எனக்கு சொல்கிறேன். 22 வருஷம் நான் ஒரு சபையிலே ஒரு ஊழியர்களுக்கு கீழாக அவருடைய பேக்கை தூக்குறதும் அவருக்கு கார் ஓடுவதும் அவருக்கு ஊழியம் செய்தேன். எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் மாற்றார் என்று எழுதப்பட்டது. எத்தனையோ வருஷம் எலியாவுக்கு எலிசா கைகளுக்கு தண்ணீர் மாற்றார், அதுதான் அவன் செய்ய முடியும். ஆனா எலியா எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் என்று எலிசாவுக்கு தெரிந்த போது எலியாவை எலிசா விடவே இல்லை. பல தடவைகள் எலிசா சொல்கிறார், நான் இது வரைக்கும் போறேன், நான் அது வரைக்கும் போறேன், நான் வாரேன், நீங்க போகலாம், நான் வாரேன். அவன் கடைசியா எலியா மேல போறதை பார்த்த போது அவன் இரட்டத்தனையான வல்லமையால் நிரப்பப்பட்டான். ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள், ஊழியத்துக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அல்லது இனி நான் ஊழியம் செய்யணும் என்ற தாகம் உள்ளவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டாலும் அமைதியாய் அதில் உட்கார தெரியும், தாழ்மையை அறிந்து கொள்ள தெரியும். என்ன சொல்லப்படுகிறதோ அதை சொல்லுவதை மாத்திரம் செய்ய தெரியும், சொல்லாததை செய்யக்கூடாது. நீங்க போய் தண்ணி வைக்கணும்னு சொன்னா தண்ணி வச்சுட்டு பின்னால போய் ஊழியக்காரன் நீங்க சோமா இருக்கக்கூடாது. தண்ணி வைக்கிற ஊழியக்காரன் தண்ணி மாத்திரம் வைக்கணும். இசை வாசிக்கிற பிள்ளைகள் இசை மாத்திரம் வாசிக்கணும். இசை வாசிக்கிற பிள்ளைகள் ஒரு பிசாசு போகக்கூடாது. என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு கீழ்ப்படியும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியும். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கட்டக்கூடாது. ஆயத்தப்படணும், அதுக்கு பின்பதாக அடங்கி இருக்கணும். ஆயத்தப்பட்டால் நான் தான் இப்ப இவரே, நான் தான் மூப்பரே, நான் தான் அவர், நான் தான் இவர், நான் இப்ப இதெல்லாம் செய்யலாம் அப்படி நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு அனுமதி ஒரு நாள் வரும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரும், அது தெய்வத்தினிடத்திலிருந்து வரும். எப்படி வரும் தெரியுமா? இந்த பிள்ளை இப்ப எனக்கு ஆயத்தமாக இருக்கிறார், இந்த பிள்ளை இந்த மகன் எனக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று ஒரு நாள் ஊழியக்காரனுக்கு கட்ட சொல்லுவார்.
அவனை நீ இந்த இடத்துல நிறுத்து, இந்த ஊழியத்தில் அவனை பயன்படுத்தி பாருங்க. வசனத்தை வாசிக்க யாத்திராகம புத்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமாக வாசிங்க. யாத்திராகமம் 31வது அதிகாரம் 1வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவியினால ஒரு மனிதனை கர்த்தர் நிரப்பினார். பார்த்தீங்களா? தேவ ஆவியினால நிரப்புகிறார். ஏன் தெரியுமா? அந்த மனிதன் இந்த வேலைகளை ஊகித்து செய்யணும், இந்த வேலைகளை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மனிதனை நிரப்புகிறார். அப்படித்தான் இங்கே ஒரு மைக்கை போட அல்லது ஒரு காரியத்தை செய்ய அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் வைப்பார். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு, ஏதோ ஒரு ஊழியம் ஆண்டவருக்கு தேவையான ஊழியத்தை செய்கிறதுக்கு அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை யாரை வைப்பார் தெரியுமா? கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் அதை செய்வார். அங்கு மிக விசனம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒன்றை கொடுக்க மாட்டார். கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி சட்டத்திட்டத்துக்கு கீழ்பட்டு ஆயத்தம் பண்ணி அவசரப்படாதபடி தாழ்மையாக இருந்து கீழ்ப்படிந்து வழிபட்டு கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஒரு நாள் அபிஷேக கூட்டத்தை வைப்பார். ஒரு நாள் அபிஷேக கூட்டத்தில் அந்த ஆவியை வைப்பார். அந்த அபிஷேக கூட்டத்தில் அந்த மனிதன் அந்த ஆவியை பெற்றது அந்த மனிதனுக்கே தெரியாது. வல்லமைகள் ஏற்ற நேரத்திலே செயல்படும்படியாக அந்த மனிதனுக்குள்ள இருந்த அந்த வரம் கிரியை செய்ய தொடங்கும். அப்படித்தான் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆவியானவரை விசிறப்படுத்தாதீங்க, ஆவியானவரை காயப்படுத்தாதீங்க, ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படாதீங்க. தெய்வத்தினுடைய உள்ளத்தின் ஏக்கத்தையும் பெருமூச்சையும் கண்ணீரையும் கதறலையும் உங்களுடைய பாரமாய், உங்களுடைய ஏக்கமாய், உங்களுடைய பாரம் அந்த ஏக்கத்தையும் பெருமூச்சாய் நீங்க நினைப்பீங்களா இருந்தா உங்களைத்தான் அவருக்கு தேவையாயிருக்கும். உங்களை கொண்டுதான் இந்த காரியம் செய்வார். அந்த ஏக்கமும் பெருமூச்சும் அந்த கதறல் எந்த மனுஷனுக்கு வந்து முழங்கால நின்று கண்ணீர் தேசத்துக்காய் அழுது, ராஜாக்களுக்காய் அழுது, அழிக்கப்பட காரியங்களுக்காய் அழுது, தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காய் அழுது, இனி வரப்போகிற சம்பவங்களுக்காய் அழுது, முழங்காலை மடக்கி கண்ணீரை அவர் பக்கமாய் நீங்கள் சிந்திக்கொண்டிருப்பீர்களா? உங்களை போல அந்த மனிதனை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற அந்த காரியம் ஆயத்தப்படுங்கள், அவசரப்படாதீர்கள். உங்களுக்குரிய அந்த நாள் வரும் வரை காத்திருங்கள், அடங்கி இருங்கள், தாழ்மையாயிருங்கள். கண்களை மூடுவோம், தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய